Hi friends, welcome back to Unique Adi Creatives. இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட், சரி த்ரெட், கட்டர், நார்மல் ஸ்விங் த்ரெட் அண்ட் ஆரி நீடில் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து டபுள் பெல்லோட சில்க் த்ரெட் அண்ட் சரி வந்து டயரேஜோட பிராண்டுக்கு. இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்க நீடல் வந்து துளிப் நீடல் தான் எடுத்திருக்கேன் அண்ட் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக மிஷின் த்ரெட் இருக்கோம்ல அதை தான் எடுத்திருக்கேன். துளிப் நீடலில் வந்து நம்பர் 14 எடுத்திருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு நாட் போட்டுட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தெரியுதில்ல, இந்த 3 விரல் தான் நம்மளுக்கு முக்கியமானது. இந்த 2 விரலில் இந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த நடு விரலில் நம்ம சுற்றிக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இப்போ அந்த கொஞ்சம் நம்ம ஃப்ரேம் கீழே வந்து நம்ம வைக்க போகிறோம். நான் ஃப்ரேம் கீழே எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி நார்மல் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜரிலையும் சில்க்லையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் காட்டினால இந்த ஃபிங்கர்ஸை வந்து நம்ம கீழே வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த துளிப் நீடல் நான் எடுத்திருக்கேன். ஸோ துளிப் நீடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துளிப் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நான் வந்து நம்பர் 14 நம்ம எடுத்திருக்கேன். அது வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கணும். தெரியுதா? இந்த துளிப் நீடலும் 14 இருக்குல்ல, துளிப் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் 14 வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ துளிப்புக்கு நேராக தான் வந்து அந்த ஊக்கோட ஷார்ட்னஸ் அந்த இது இருக்கும். அந்த டிப்பு தெரியுதா? அந்த டிப்பு வந்து துளிப்புக்கு நேராக தான் வந்து அது கர்வ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் நீடலேருந்து கிளாத்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா? இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போகணும். இப்போ துளிப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சுக்கு போகணும். ஆனால் வந்து நம்ம அப்படியே போக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண, அந்த துளிப்பை உங்களை பார்த்தா மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அது வந்து எந்த நம்ம கோடு போட்டிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம், அதை பார்த்தா மாதிரி ஃபேஸ் பண்ணணும். இப்போ வந்து குத்துறேன், கீழே சுற்றுறேன், எடுக்கிறேன். இப்போ துளிப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குது, லைனை பார்க்குது. இப்போ அந்த துளிப் உங்களை பார்த்தா மாதிரி டர்ன் பண்ணி சின்னதாக டர்ன் பண்ணி மறுபடியும் அந்த துளிப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குத்தணும், கீழே சுற்றணும், எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு ஸ்டிச்சு. இது தெரிஞ்சால் தான் நம்ம ஆரியில் வந்து எல்லா ஸ்டிச்சையும் நம்ம ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரேம் கீழே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே வாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சென்டரில் நான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸில் போட்டு 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் எடுக்கிறேன். அந்த நாட்டு வந்து நல்லா போய் இதை மாட்டிக்கிச்சு. கீழே சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன், கீழே சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன், கீழே சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். இதுதான் இதே ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு மேலே பார்த்தோம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு நார்மலில் போட்டேன்னா இப்போ நான் சரியில் போடுறேன் பாருங்கள். சரி த்ரெட்டில் அதே மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு நம்ம 3 ஃபிங்கர்ஸில் பிடிச்சிக்கிட்டு துளிப் நீடல் இருக்குல்ல, அதே நீடல்னால தான் நம்ம சரியும் போட போகிறோம். அதே மாதிரி குத்துறேன், எடுக்கிறேன். துளிப்பு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குது, லைட்டாக உங்களை பார்த்த மாதிரி திருப்பி மறுபடியும் குத்துறேன், சுற்றுறோம். துளிப்பு உங்களை பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற துளிப்பு வந்து லைட்டாக உங்களை பார்த்த மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை போட்டு முடிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இப்போ நான் சரியில் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் வந்து நம்ம சில்க் த்ரெட்லேயும் போட போகிறோம். ஸோ 1 செகண்ட் நான் உங்களுக்கு சரியில் போடுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு குத்துறோமா, கீழே சுற்றணும், மேலே எடுக்கிறோம், சரி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வந்து எந்த லெவலுக்கு வேணுமோ, நம்ம ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக, அப்படி ஷார்ட்டாக வேணும்னா சரி த்ரெட்டை வந்து சின்னதாக போடணும். செயின் ஸ்டிச் சின்னதாக போட்டால் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாலாக எப்படி போடுறதுன்ட்டு நம்ம அப்படி போட அது ஈஸியாகிடும். ஓகே, அதே மாதிரி தான் குத்தணும், கீழே சுற்றணும், மேலே எடுக்கணும், சின்ன டர்ன், குத்தணும், சுற்றணும், சின்ன டர்ன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். பட் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எது வந்தாலும் நமக்கு வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் இது செயின் ஸ்டிச் தான் ஆரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கற்றுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கற்றுக்கிட்டால் தான் நம்ம இதையும் வர ஸ்டிச் எல்லாமே நம்ம ஈஸியாக போட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட கற்றுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் த்ரெட்டில் போடுங்க, தென் சரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான், ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு கீழே வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சரியில் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஆரியில் எட் நாட் போடணும். ஸோ எட் நாட் போடுறது நான் தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன், பிகாஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிகினிங்கில். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ இது எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னா, நல்லா லாங்காக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு இதை நடுவில் சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக இருக்குல்ல அதை வந்து கீழேருந்து நீடில் வச்சு மேலேருந்து கீழே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா. இது வந்து ப்ராப்பரான எண்ணெய் கிடையாது. இது வந்து இப்போதைக்கு பேசிக்காக நம்ம வந்து இப்போ செயின் ஸ்டிச் போட்டு பழகுறதுனால இது ரொம்ப டெம்ப்ரவரியாக இந்த நாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆரிக்கு எண்ணெய் போடுறது வந்து நம்ம தனி டுட்டோரியலில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுற பாருங்க. இது சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் கீழே குத்தணும், சுத்தணும். இது டபுளாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அதுக்கு தெரிஞ்சுன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுக்கிறோமா, குத்தணும், இல்லை சுற்றணும், எடுக்கிறோம், குத்தணும், சுற்றணும், எடுக்கிறோம், குத்தணும், சுற்றணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். பட் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் செயின் ஸ்டிச் ஒரு 1 டே ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும், நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் இதுதான் எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நம்ம எப்படி போடுறதுன்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது செயின் ஸ்டிச்சை வச்சு ஷேப்ஸில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Thank you friends.